சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிறுபான்மையர் நலப்பிரிவு சார்பாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை 2026இல் முதலமைச்சராக்குவது மற்றும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை கண்டித்து 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மையர் நலப்பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சி பொன்னையன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பெஞ்சமின், கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்வர் ராஜா, முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான பி ரமணா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான சிறுனியம் பலராமன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான கோகுல இந்திரா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகங்கா, கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவருமான TKM சின்னையா, கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன், கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் சங்கரதாஸ், கழக செய்தி தொடர்பாளர்கள் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல், கழக சிறுபான்மையர் நலப்பிரிவு துணைத் தலைவர் இம்தியாசஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.